Hello students. So welcome back to online activities. So உங்களோட 6th செமஸ்டரில் நான் எடுக்க போகிற சப்ஜெக்ட் வந்து M263B ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இது வந்து ஒரு எலெக்டிவ் பேப்பராக தான் நம்ம 6th செமஸ்டரில் படிக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற பேப்பர் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த சப்ஜெக்டில் 5 யூனிட் இருக்குது. ஸோ யூனிட் நம்பர் 1 ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால் என்ன, ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, FOSS அப்படின்னா என்ன, ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் உள்ள நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதோட ஆர்கிடெக்சர், ஃபீச்சர்ஸ், தென் அதில் இருக்கிற ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம யூனிட் நம்பர் 1ல் படிப்போம். தென் யூனிட் நம்பர் 2 ஸோ கம்ப்ளீட்டாக PHP பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் ஒரு 4 சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 1 பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸ் ஓஎஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே படிப்பீங்க. யூனிட் நம்பர் 2 வந்து PHP, ஸோ ஒரு வெப் டெவலப்மெண்ட் டூல். ஸோ PHP வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூனிட் நம்பர் 2ல் நம்ம படிக்கலாம். தென் யூனிட் நம்பர் 3 வந்து MySQL. ஸோ இது ஆல்ரெடி RDBMSல நீங்கள் படிச்சிருக்கணும். MySQLனால் என்ன, ஸோ ஒரு டேட்டாபேஸ் என்விரான்மெண்ட். ஸோ கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருங்கிற கேட்டகரியில் தான் வந்து MySQL வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MySQLனால் என்ன, ஸோ ஒரு டேட்டாபேஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், MySQLல உள்ள ஆக்சஸிங் ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ அதையும் PHPயும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன கோட்ஸ் இருக்குது, ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் MySQL யூனிட்டில் நீங்கள் படிக்கலாம். தென் யூனிட் நம்பர் 4 பைத்தான். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப டிமாண்டபிள் ஒரு சாஃப்ட்வேராக வந்து க்ரியேட் ஆகிருக்கிறதா வந்து பைத்தான். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஓப்பன் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ இதை நீங்கள் நெட்லேருந்து ஈஸியாக ஒரு பேக்கேஜாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதோட சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை மாடிஃபை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உங்களோட என் ஸ்கீம் சிலபஸ் உங்களுக்கு கிடையாது, உங்களோட செகண்ட் இயருக்குலாம் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கை வந்து நாங்கள் 3rd செமஸ்டர்லேயே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அட் த மோமெண்ட் வந்து உங்களுக்கு ஜாப் சைடு வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சிங்கிள் யூனிட்டாக தான் வந்து அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சது உங்களோட ஸ்கீம் சிலபஸில். ஸோ பைத்தானோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, எப்படி பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் கம்பைல் பண்ண போகிறோம், தென் பைத்தானில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்பெஷல் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க, டிக்ஷனரிஸ், டியூபிள்ஸ், தென் ஃபைல்ஸ் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து யூனிட் நம்பர் 4ல் நம்ம படிப்போம். தென் யூனிட் நம்பர் 5ல் வந்து யூனிட் நம்பர் 5 பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் சர்வர் பேஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ வெப் சர்வர் அப்படின்னா என்ன, வெப் சர்வரை வச்சு எப்படி ஆக்சுவலாக வெப் ப்ரோக்ராமிங்கில் வெப் சர்வர் பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். அப்பாச்சி வெப் சர்வர் பற்றி படிக்கணும். அதாவது ஜாவா சர்வர் பேஜ், JSPலாம் ரன் பண்ணுறது வந்து வெப் சர்வர் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ண முடியாது. ஸோ வெப் சர்வர்னால் என்ன, வெப் சர்வரில் வந்து டூல்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், வெப் சர்வர் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வெப் பேஸ்டு டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் படிப்பீங்க. தென் கவர்னன்ஸ், ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் என்னென்ன, சரியா, ஸோ என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யூனிட் நம்பர் 5ல் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இதுக்குன்னு வந்து நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் கொடுத்துருக்குறேன் நான். ஸோ என்னென்ன டெக்ஸ்ட் புக்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு, தென் என்னென்ன வெப்சைட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், ஸோ இந்த ஸ்லைடில் பார்க்குறது தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரிய வரும். எஸ். ஸோ லினக்ஸ், நீங்கள் லினக்ஸ் ஓஎஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லினக்ஸ் ப்ராக்டிகல்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு, லினக்ஸ் பார்த்துருப்பீங்க. தென் பைத்தான், PHP, MySQL, ஃபயர்பாக்ஸ், அதாவது ஃபயர்பாக்ஸுங்கிறது ஒரு ஃபேமஸ் ப்ரௌசர். தென் ஃபெடோராங்கிறது லினக்ஸ், சம்டைம்ஸ் ஜாவா,
வேர்ட் ப்ரெஸ்ங்கிறது ஒரு வெப் பேஸ்டு டெவலப்மெண்ட் டூல், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். தென் லினக்ஸில் வர்ற டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ்எஸ், அதாவது லினக்ஸ்லேயே வந்து ஃபெடோரா லினக்ஸ் இருக்குது, உபன்ட்டு இருக்குது, டேபைன் லினக்ஸ் இருக்குது, ரெட் ஹேட் லினக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லினக்ஸ் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா லினக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சம் ஃபீச்சர்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். அதாவது அதோட ஃப்ரீ சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்களே கூட புதுசாக ஒரு ஓஎஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் லினக்ஸில் நிறைய ஃபெமிலியர் லினக்ஸ் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் மீன்ஸ் த சாஃப்ட்வேர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் ஃப்ரீ வித் accessible source code that can be modified and improved by anyone. ஸோ இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃப்ரீ வேராக வந்து கஸ்டமர் கொடுத்தாங்க, அதாவது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அந்த சாஃப்ட்வேரை வந்து ரெடி பண்ணாங்க அப்படின்னா அதோட ஓப்பன் சோர்ஸ், அதாவது அதோட சோர்ஸ் கோடை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமர் எப்போனாலும் அந்த சோர்ஸ் கோடை ஆக்சஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட பர்பஸுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்ற முடியும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னங்கிறது தான் இது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு ஃப்ரீ வேராக டெலிவர் பண்ணுறீங்க, அதோட சோர்ஸ் கோடையும் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஆக்சஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் அது வரும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால் என்னென்னு முதல்ல இங்கே தெரிஞ்சுக்கோங்க. தென் கம்பேரிசன். ஸோ க்ளோஸ்டு சாஃப்ட்வேர்னால் என்ன, ஓப்பன் சாஃப்ட்வேர்னால் என்ன. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட், க்ளோஸ்டு சாஃப்ட்வேர், அதாவது இது க்ளோஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னா லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் விலைக்கு வாங்கி அதை பை பண்ணி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு காப்பிரைட்ஸ் இருக்கும், லைசன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அது ஃப்ரீவேர், எதுவுமே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட டெவலப்மெண்ட், அந்த சாஃப்ட்வேரோட டெவலப்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெவலப்பர், ஒரு ப்ரோக்ராமரோட கையில் தான் இருக்கும். சரியா, அதை நீங்கள் லைசன்ஸ்டு வெர்ஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதோட டெவலப்மெண்ட் மாடியூல்ஸ் எல்லாமே அவங்க தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே உங்களுக்கு சோர்ஸ் கோடே அவைலபிளாக இருக்கிறதுனால யாருனாலும் அதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் லைசன்ஸ் சாஃப்ட்வேரில் வந்து பக்கை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சம் டீம் இருப்பாங்க, ஒரு ப்ரோக்ராமிங் டீம் இருக்கும், அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. இங்கே அப்படிலாம் டீம் கிடையாது, இதெல்லாமே ஃப்ரீ ஆக்சஸ் தான். சோர்ஸ் கோட் உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் பக்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஒரு இதில் சாஃப்ட்வேர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், ஒரு சாஃப்ட்வேரில் என்னென்ன தேவைகள் இருக்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும், அதை எப்படி டெலிவர் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியில் ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க, அந்த டீம் வந்து முடிவு எடுத்துக்கலாம். இங்கே அப்படிலாம் கிடையாது, உங்களோட ஓன் நீட், உங்கள் அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாஃப்ட்வேர்ஸில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் கோடில் நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் சாஃப்ட்வேரை நீங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து ஒரு க்ளோஸ்டு சாஃப்ட்வேருக்கும் ஓப்பன் சாஃப்ட்வேருக்கும் உள்ள கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்பிளாக சொல்கிறா இருந்தால் க்ளோஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னா லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர், கண்டிப்பாக நீங்கள் லைசன்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி தான் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஃப்ரீ வேர். ஸோ நீங்கள் யூ கேன் டவுன்லோட் த சாஃப்ட்வேர் அட் எனிவேர், எங்கே இருந்தனாலும் எந்த சைட்ஸில் இருந்தனாலும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆக்சஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதோட கோடை நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிளாக கம்பேரிசனில் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் எதெல்லாம் க்ளோஸ்டு சோர்ஸு, எதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒரு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிங்க, தென் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க, விண்டோஸோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க, அப்படி இது எல்லாமே லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ அவங்களோட லைசன்ஸ் ஒரு ஃப்ரீ ட்ரையல் மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரீயாக. தென் அந்த ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு லைசன்ஸ் ரினியூ பண்ணி ஆகணும். பட் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீவேர் தான். ஸோ எப்போனாலும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதோட சோர்ஸ் கோடை ஆக்சஸ் பண்ணி அதை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதை ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு க்ளோஸ்டு சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸுக்கும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. சரியா, தென் அடுத்தது நம்ம டேரெக்டாக நம்ம சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். யூனிட் நம்பர் 1.
ஸோ what are the needs of open source software? ஸோ என்னென்ன நீட்ஸ் இருக்குது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், ஸோ ஃப்ரீ ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் எந்தவித லைசன்ஸும் கிடையாது. ஸோ ஃப்ரீ வேராகவே நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை நீங்கள் சோர்ஸ் கோடை நீங்கள் திரும்ப மாடிஃபை பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் சாஃப்ட்வேரை நீங்கள் டெலிவர் பண்ணலாம். சரியா? ஸோ டெலிவரி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் அந்த கஸ்டமர்ஸ்ட்டை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் உங்களால் முடியும். ஸோ ஃப்ரீ ரீடிஸ்ட்ரிபியூஷன். தென் அஃப்கோர்ஸ் சோர்ஸ் கோட். ஸோ சோர்ஸ் கோடு உங்களுக்கு த்ரூ த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது. எந்தவித காஸ்ட்டும் இல்லாமல், எந்தவித சார்ஜும் நீங்கள் பே பண்ணாமல் ஃப்ரீ சோர்ஸ் கோடை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு நீட் ஒரு ப்ரோக்ராமருக்கு. ஸோ எந்தவித ஒரு ப்ரோக்ராமிங் டீமும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் சாஃப்ட்வேரை உங்களோட ஓன் ப்ரோக்ராமிங் கோடை வச்சுட்டு உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ சோர்ஸ் கோட் கையில் கிடைக்கும் போது. தென் டெரைவ்டு ஒர்க்ஸ். எஸ், சோர்ஸ் கோட் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த மாடிஃபிகேஷன்னாலும் நீங்கள் பண்ணுறதுனால இது வந்து ஒரு டெரைவ்டு ப்ராடக்டாக நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்குது அப்படின்னா அதோட இன்னொரு வேர்ஷனை நீங்கள் டெலிவர் பண்ணலாம். சரியா? ஸோ டெரைவ்டு ஒர்க்ஸ். தென் நோ டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் பர்சன்ஸ் ஆர் குரூப்ஸ். டிஸ்கிரிமினேஷனுங்கிறதுனா நோ கண்ட்ரோல், எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. நீங்கள் வந்து ஏன்னா இது வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரோக்ராமரையோ இல்லைனா இன்னொரு சாஃப்ட்வேர் டீமையோ கண்ட்ரோல் பண்ணவோ எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்த பாயிண்ட்டும், லைசன்ஸ் மஸ்ட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் அதர் சாஃப்ட்வேர். நீங்கள் இப்போ லினக்ஸ் OS யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு ஃப்ரீவேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா, இப்போ இங்கே அந்த OSக்குள்ளேயே ஒரு லைசன்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வராது. ஸோ அந்த இதில் லைசன்ஸ் இல்லைங்கிறதுனால லைசன்ஸ் சாஃப்ட்வேரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமலாம் விட போகிறது கிடையாது. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இது கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீவேரில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே லைசன்ஸ் சாஃப்ட்வேருமே இதுக்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இட் டஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ட் எனி அதர் சாஃப்ட்வேர். ஸோ சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸோட நீட்ஸ். எதுக்காக ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ ரெண்டே விஷயம். ஸோ இது வந்து ஃப்ரீ ரீடிஸ்ட்ரிபியூஷன், ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். தென் இதோட சோர்ஸ் கோட் அவைலபிளாக உங்கள் கையில் கிடைக்கிறதுனால டெரைவ்டு ஒர்க்ஸ் நீங்கள் நிறைய பண்ணலாம். இது எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணலாம். ஸோ இதனால் எந்த டிஸ்கிரிமினேஷனையோ இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷனோ மற்ற சாஃப்ட்வேருக்கோ மற்ற பர்சன்ஸ்க்கோ வராது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சரியா? ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ்ஸர் ஹார்ட்வேர் காஸ்ட். சரியா? ஸோ இப்போ லினக்ஸ் மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரீவேராகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ விண்டோ ஓஎஸ்லாம் ஒரிஜினல் வாங்குறா இருந்தால் நிறைய டாலர்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதுக்கும் நிறைய ஹார்ட்வேர்ஸ்க்கு நீங்கள் காஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். இங்கே அது தேவையே இல்லை, எல்லாமே வந்து ஓப்பன்லி அவைலபிள். ஸோ அதனால் லெஸ்ஸர் ஹார்ட்வேர் காஸ்ட். தென் யூ கேன் ஆக்சஸ் ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர்ஸ், குவாலிட்டி பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான்லாம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். பைத்தான் இப்போ அட் த மொமெண்ட் வந்து வேர்ல்டே வந்து டாமினேட்டட் பை பைத்தான். ஸோ பைத்தான் சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கஸ்டமைசபிள் ஒரு வெப் என்விரான்மெண்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரீவேராக அது கிடைக்கிது அப்படின்னா எவ்வளோ ஒரு குவாலிட்டி பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீவேராக கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும். தென் நோ வெண்டார் லாகின். ஸோ கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லைசன்ஸ் சாஃப்ட்வேரில் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் கம்பெனியை தான் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கணும், ஒரு வெண்டாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரீவேராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த லாக்கும் கிடையாது, ஒரு கம்பெனியை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரீடமாக நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட். சரி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரீவேர்ஸ் வந்து வருது. காமன் இன்ஃபர்மேஷன் மாடல் CIM அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வெப் பேஸ்டு என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் WPEM. ஸோ இதெல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ எல்லாமே த்ரூ தி நெட் த்ரூ தி வெப் பேஸ்டு டெவலப்மெண்ட்டில் பண்ணுறதுனால ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஃப்ரீவேரில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் சிம்பிள் லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ லைசன்ஸை பற்றி கவலையப்பட வேண்டாம், எல்லாமே ஃப்ரீவேர் தான். இப்போ லினக்ஸ் மாதிரி ஓஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு லைசன்ஸ் தான், GNU கிராண்ட் நாட் யூனிக்ஸ் அப்படிங்கிற அந்த லைசன்ஸை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே உங்களோட ஓன் லினக்ஸ் ஓஎஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். தென் அஃப்கோர்ஸ் லோயர் சாஃப்ட்வேர் காஸ்ட். ஸோ ஹார்ட்வேர் காஸ்ட் மாதிரி தான் சாஃப்ட்வேர் காஸ்ட். எந்த
சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக எந்த எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸை அது மினிமைஸ் பண்ணும். சரியா? தென் abundant support. ஸோ ஈஸியாக இப்போ இருக்கிற ஆன்லைன் கமாடிட்டிஸ் கூட உங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நிறைய சோசியல் நெட்வொர்க்கிங் ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஆண்ட்ராய்டு, தென் பைத்தான் பேஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹெச்பி, டேட்டாபேஸ் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாகவே உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுதான் abundant support. எந்த மாதிரியான சப்போர்ட்னாலும் பண்ண முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்னா ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிவியில் கூட பார்க்கலாம், ஒயிட் ஹேட் ஜூனியர் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரமே போடுறாங்க. சாதாரண ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வந்து அவங்களோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீவேராகவே அதை படிக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டியோட ஈஸியாக உங்களால் ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸோட அட்வான்டேஜஸ். சரியா? முக்கியமான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்க. தென் என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம படித்ததில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ எப்படி நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரீ காஸ்ட்லேயே ஓப்பன் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. ஸோ நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மாதிரியே எம்எஸ் வேர்ட், ஸ்ப்ரெட்ஷீட்டு, கிராஃபிக்ஸு, டேட்டா பேஸ் இது எல்லாமே அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் SeaMonkey ப்ராஜெக்ட், இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு HTML எடிட்டர். ஸோ ஒரு வெப் பேஸ்டு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு HTML எடிட்டராக வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் இருக்குது, இமெயில் இருக்குது. சரியா? நியூஸ் குரூப்புன்னு ஒரு ஆப் இருக்குது, தென் HTML எடிட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட நேம் வந்து SeaMonkey ப்ராஜெக்ட். தென் மாட் செக்யூரிட்டி, ஸோ ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் சாஃப்ட்வேர். ஸோ ஓப்பன் சோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபயர்வால் சாஃப்ட்வேர். ஸோ ஃபயர்வால் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு இன்டர்நெட் பேஸ்டு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். ஸோ அப்போது உங்களோட கம்யூனிகேஷன் வந்து எந்தவித டிலேயும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அப்போ நெட்வொர்க் டிராஃபிக் எப்படி இருக்குது, ஸோ எந்தெந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், செக்யூர் இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே வச்சுருக்கணும், எதை பிளாக் பண்ணணும், எதை ஃபில்டர் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் ஃபயர்வால் தான் பண்ணணும். ஸோ இந்த ஃபயர்வால் பேஸ்டு சாஃப்ட்வேரை இது ப்ரொடியூஸ் பண்ணுது. மாட் செக்யூரிட்டிங்கிறது ஒரு ஃபயர்வால் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ இட் அலோவ்ஸ் ஃபார் HTTP டிராஃபிக் மானிட்டரிங், லாகிங் அண்ட் ரியல் டைம் அனாலிசிஸ். இது வந்து முக்கியமான ஒரு ப்ராசஸாக இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ஸ்டீல் ப்ளூ, இது வந்து ஒரு வெப் சர்வர் என்விரான்மெண்ட். எப்படி நான் JSP மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சர்வரில் ரன் பண்ணுறீங்களா, அப்பாச்சி சர்வரில் நீங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஸ்டீல் ப்ளூங்கிறதும் ஒரு வெப் சர்வர். ஸோ ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வர் பேஸ்டு ப்ராசஸை வந்து இனிஷியேட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் ஸ்டீல் ப்ளூங்கிற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பக்ஸிலா, ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு பக் ட்ராக்கிங் சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு குவாலிட்டி டெஸ்டிங், அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ அதிலலாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபைனலாக நீங்கள் ப்ராடக்டாக நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னா குவாலிட்டி அசூரன்ஸ் சொல்லி ஒரு விஷயம் உண்டு. ஸோ அதில் என்னென்ன பக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுறதுக்காக, மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர் வந்து எழுதியிருக்காங்க, பக்ஸிலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். சரியா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன், என்னங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த 5 யூனிட்லேயுமே வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேராக படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்ல வந்து லினக்ஸ் OSஐ பற்றி படிப்பீங்க. செகண்ட் யூனிட் PHP, தென் MySQL, தென் பைத்தான், தென் வெப் சர்வர். இப்படி வரிசைக்காக ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 சாஃப்ட்வேர்ஸை பற்றியாவது உங்களுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? தென் FOSS அப்படின்னா என்ன? FOSS அப்படின்னா என்னென்னா ஃப்ரீவேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதான் FOSS அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீவேராக கிடைக்கும். சில சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ண முடியாது, ஃப்ரீ ஆக்சஸிங் மட்டும் கொடுப்பாங்க. சில சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீவேராகவும் இருக்கும், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்கும். அதாவது FOSS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், அதை காப்பி பண்ணிக்கலாம், அதை ஸ்டடி பண்ணிக்கலாம் அது. சரியா? ஸோ ஓவராலாக இந்த ஃப்ரீவேர், அதாவது ஃப்ரீ லைசன்ஸ்டு வெர்ஷனாக கிடைக்கக்கூடிய
எல்லா சாஃப்ட்வேருமே வந்து எஃப்ஓஎஸ்எஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருது. ஸோ அந்த எஃப்ஓஎஸ்எஸ் கேட்டகரியில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரியா? ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். நிறைய சேஃப் அண்ட் செக்யூர் கோடை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் உங்களால் வச்சுக்க முடியும். சரியா? ஏன் அப்படின்னா சோர்ஸ் கோடு வந்து ஃப்ரீவேராக அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, என்ன சாஃப்ட்வேர், வாட் எவர் சாஃப்ட்வேர் comes under the freeware, that is also under the category of FOSS அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உள்ள கேட்டகரியில் தான் அது வரும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி எடுத்துங்க அப்படின்னா இதோட என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சோர்ஸ் கோடு தான். சோர்ஸ் கோடு வந்து ஓப்பனில் இருக்குது. சரியா? ஸோ அப்படி ஓப்பனில் இருக்கிறதுனால ஸோ ஒரு ஹியூஜ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரோக்ராமர்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் எந்த மாதிரி ஒரு பெரிய கோடுனாலும் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு லைசன்ஸு சாஃப்ட்வேரில் நீங்கள் இப்படி டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரிஸ்க் ஆகிரும். ஒரு கோடு எரேஸ் ஆச்சு, இல்லைனா நீங்கள் மாடியூல் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா கூட பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. ஃப்ரீவேங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரியா? தென் பக்ஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த இடத்துலேருந்து அந்த பக்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் சோர்ஸ் கோடு உங்கள் கையில் இருக்கிறதுனால நீங்கள் அதை ஈஸியாக பார்க்க முடியும். சரியா? இதெல்லாம் தான் எஃப்ஓஎஸ்எஸ், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்தது ஸோ என்னென்ன மாதிரிலாம் வேறு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், அதாவது டேட்டாபேஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வருது. ஆன்டிவைரஸ், சரியா? தென் வெப் சர்வர்ஸ், அதாவது டொமைன் நேம் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெலிஃபோனி அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இமெயில் சர்வர்ஸ் நிறைய ஓப்பன் சோர்ஸாக இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறைய ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஆப் கூட இப்போ ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸாக வருது. ஈவன் அப்பாச்சி வெப் சர்வர் கூட ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது எஃப்ஓஎஸ்எஸோட அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, அதோட நீட்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ எஃப்ஓஎஸ்எஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட். அதாவது ஒரு எஃப்ஓஎஸ்எஸ் அதாவது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு நம்ம சொல்லிட்டோம். அதோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது அந்த சாஃப்ட்வேர்ஸ், ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது தான் எஃப்ஓஎஸ்எஸ்எம்ங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே நம்ம வர்றோம். ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி மூவ் ஆகுது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்டில் படிக்கிறோம். அதாவது மூவ் ஆகுதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா எவ்வளவு ஃப்ரீடம் ஒரு ப்ரோக்ராமர்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதில் நம்ம படிக்கிறோம். இதில் பேசிக்காக எதில் சொல்கிறாங்கன்னா லினக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ ரிச்சர்ட் ஸ்டால்மன் அப்படிங்கிறவர் தான் லினக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஃபவுண்டர். லினக்ஸோட ஃபவுண்டர் வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மன். ஆக்சுவலாக யூனிக்ஸ் தான் அவர் வந்து ரிசர்ச் பண்ணி தென் GNU ப்ராஜெக்டை வந்து அவர் ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக கொண்டு வந்தார் 85ல். GNUங்கிறது கிராண்ட் நாட் யூனிக்ஸ். ஆக்சுவலாக லினக்ஸோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து யூனிக்ஸ் தான். யூனிக்ஸை பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி கிடைச்ச ஒரு ஜென்யூன் ஓஎஸ் தான் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதை லினக்ஸ் ஓஎஸ் வந்து ஃப்ரீவேருங்கிறதுனால அதாவது யூனிக்ஸ் கிடையாதுங்கிறதுக்கான ஒரு லைசன்ஸை வந்து நீங்கள் கட்டாயம் வாங்கணும். ஒரு ஃப்ரீவேர் லினக்ஸை நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா GNU லைசன்ஸ் வந்து மஸ்ட்டு. சரியா? ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற நாட் ஓன்லி லினக்ஸ், ஸோ நீங்கள் எந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அதோட சோசியல் மூவ்மெண்ட், அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஸோ அப்போ என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எஃப்ஓஎஸ்எஸ்எம் அதாவது சோசியல் மூவ்மெண்ட் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் அதில் இருக்கணும். அது ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் மீன்ஸ் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கணும். தென் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமிங் கோடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி, அதாவது காப்பி பேஸ்ட்டு, தென் அந்த கோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கணும். சரியா? தென் ஹை குவாலிட்டி ப்ரோக்ராம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒரு குவாலிட்டி அப்ளிகேஷனாக இருக்கணும். அப்படின்னா தான் அதை மூவ் பண்ண முடியும். ஸோ எதுவுமே ஒரு ஃபெமிலியர் ப்ராடக்டாக இருந்தால் தான் சோசியல் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. இண்டிபெண்ட்டாக அந்த ப்ரோக்ராமர் வந்து
அந்த ப்ரோக்ராமிங் கூட ஆக்சஸ் பண்ணி அதை வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் இந்த ஆஸ்பெக்ட்லாம் இருந்தால் தான் FOSSMங்கிற அந்த கான்செப்ட்குள்ளே வர முடியும். அதாவது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து சோசியல் கமாடிட்டியில் எப்படி மூவ் பண்ணுறது, அதாவது அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபேமஸாக இருந்தது அப்படின்னா தான் அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இப்போ வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப குறைஞ்ச யூசர்ஸ் தான் இருந்தாங்க. தென் அதை சேட்டு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒன்று இம்ப்ரூவ் பண்ண ஆக்சசரிஸ் இம்ப்ரூவ் ஆக அது வந்து ஒரு ஃபெமிலியர் ப்ராடக்ட் ஆயிடுச்சு. அப்போ நீ உனக்கு அந்த ஃபீச்சர்ஸை நீ ஆக்சஸ் பண்ணனா உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவேன், அவன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவான். ஸோ இதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் எப்போ ஃபெமிலியர் ஆகும் அப்படின்னா அதோட சோசியல் மூவ்மெண்ட் இருக்கும்போது தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குது, நிறைய குவாலிட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் உள்ளே இருக்கும்போது தான் வந்து அது மூவ்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ அவ்வளோ ஃப்ரீடம் உங்களோட கன்சியூமர் கொடுத்தா தான் அதை மூவ்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும், சோசியல் மூவ்மெண்ட்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ FOSSMும் அதான் சொல்லுது. ஸோ உங்களோட ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்போ சோசியல் மூவ்மெண்ட்குள்ளே வரும் அப்படின்னா அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கணும். அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் வெர்ஷனாக இருக்கணும். சரியா? தென் அது வந்து ஒரு ஈஸியாக உங்களோட ப்ரோக்ராமிங் கோடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியா? தென் ஹை குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்ங்கிற கான்செப்ட்குள்ளே நீங்கள் உள்ளே வர முடியும். ரைட். அடுத்தது லினக்ஸ். எஸ், இப்போது நம்ம பேசிக்காக உள்ள திங்ஸ் எல்லாமே நம்ம படித்தோம். அடுத்தது இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் லினக்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அது வந்து ஒரு ஓப்பன் OSSக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி லினக்ஸை நீங்கள் படிக்கலாம். ஸோ லினக்ஸுக்கு வந்து சர்டிஃபைடு கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ RHCTன்னு சொல்லுவாங்க, ரெட் ஹேட் சர்டிஃபைடு டெக்னீஷியன். தென் RHCE, ரெட் ஹேட் சர்டிஃபைடு இன்ஜினியர். சரியா? ஸோ இது வந்து கோர்ஸ் படிக்கலாம். இந்த கோர்ஸ்க்குன்னு சொல்லி சம் பேமெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ $349 வந்து RHCTக்கு படிக்கணும். $749 வந்து RHCE. ஒரு இன்ஜினியர், ஒரு ரெட் ஹேட் லினக்ஸில் நீங்கள் இன்ஜினியராக டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து லினக்ஸ் வந்து ஒரு ஃப்ரீவேர் தான். ஜஸ்ட் ஒரு பேசிக் கமாண்ட்ஸ்லாம் நீங்கள் லினக்ஸில் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லினக்ஸ் சர்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். தென் பிஃபோர் தட் லினக்ஸோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ லினக்ஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு ஃப்ரீவேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் OSை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். லினக்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற OSோட சோர்ஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ண சோர்ஸ் கோடில் நீங்கள் சம் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிவிட்டு உங்களோட OSை மாடிஃபைடு OSை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ அந்த கேட்டகரியில் வர்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அப்படி என்ன இருக்குது, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் லினக்ஸ் OS. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து மல்டி ப்ரோக்ராமிங். வெரி யூஸ்ஃபுல் திங் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கண்டிப்பாக மல்டி ப்ரோக்ராமிங், ஸோ மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு OSயில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த வித பிளாக்கும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் OSயில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ சைமில்டேனியஸாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் இருக்கணும். ஸோ லினக்ஸில் அந்த ஃபீச்சர் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. தென் டைம் ஷேரிங் ரொம்ப முக்கியம். ஸோ மோர் தென் ஒன் ப்ரோக்ராமை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஸோ ப்ராசஸிங் டைம், CPU டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதை கரெக்டாக அலாட் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு நம்ம கொடுத்து எதை ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ரையாரிட்டி பேஸில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எந்த ஹை ப்ரையாரிட்டி ப்ரோக்ராம்ஸுக்கு முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணணும், எது லோயர் ப்ரையாரிட்டி, எது மிடில் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போ அந்த CPU டைம் ஸ்லாட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அது பேஸ்டு ஆன் தி டைம் ஷேரிங் சிஸ்டம் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் ஷேரிங்கிற கான்செப்ட் வந்து லினக்ஸ் OSலேயும் அவைலபிள். அஃப்கோர்ஸ் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயுமே வந்து டைம் ஷேரிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எந்த OSலாம் வந்து மல்டி டாஸ்கிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுதோ ஸோ கண்டிப்பாக டைம் ஷேரிங்னு ஒரு விஷயம் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லினக்ஸும் இந்த டைம் ஷேரிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபீச்சரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு. தென் மல்டி டாஸ்கிங். ஸோ மல்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து சைமில்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு டாஸ்க்காக வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தென் குட்டி டாஸ்க்காக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு OSோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக இருக்க முடியும். சரியா? ஸோ கண்டிப்பாக அதாவது ஒரு பெரிய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா அந்த பெரிய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டாஸ்க் அசைன் பண்ணணும்,
ஸோ எத்தனை டாஸ்க் அசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் ஒரு பெரிய ப்ரோக்ராம் முடியும். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்காக டிஃபைன் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் மல்டி டாஸ்கிங். சரியா? ஸோ மல்டி டாஸ்கிங்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் CPU டைமை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு லினக்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மல்டி டாஸ்கிங் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஃபார் லினக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஷூட்ஸ். மற்ற எந்த ஓஎஸ்லுமே இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் லினக்ஸில் இருக்குது. ஸோ இன்பில்ட் ஆஃபீஸ் ஸ்யூட்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபீஸ் ஸ்யூட்டில் அதாவது லினக்ஸ் ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனாகவே வந்து உங்களுக்கு அந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? தென் டேட்டா ஆர்கீவிங் யூட்டிலிட்டி, அதாவது ஒரு ஃபைல்ஸை வந்து பேக்கப் பண்ணணும், ஒரு சிஸ்டம் ஃபைல்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூசர் ஃபைல்ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபைல்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது லினக்ஸில். டார் கமாண்ட், சிபிஐஓ கமாண்ட், டிடி கமாண்ட், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டேட்டா ஆர்கீவிங், அதாவது அந்த டேட்டா வந்து பேக்கப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். தென் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்குது, பிஆர்யூன்னு சொல்லிட்டு, பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் யூனிட் சொல்லிட்டு லினக்ஸில் ஒரு முக்கியமான ஃபீச்சர். டேட்டா பேக்கப்பிங் அண்ட் ரீஸ்டோரிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லினக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர். தென் லைசன்சிங். லினக்ஸ் வந்து GNU ப்ராடக்டாக தான் வருது, கிளாண்ட் யூனிக்ஸ்ங்கிற ப்ராடக்டில் தான் வருது. இது வந்து ஒரு ஃப்ரீவேர் தான். ஈஸியாக எந்த லினக்ஸ்னாலும் அதோட சோர்ஸ் கோடோடயே நீங்கள் நெட்லேருந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெப் சர்வர். ஸோ வெப் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ், ஒரு JSP ப்ரோக்ராம்ஸ், jQueries, இதெல்லாம் நீங்கள் JSP மாதிரி ப்ரோக்ராமெல்லாம் நீங்கள் ஒரு கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து வெப் சர்வர்னு வந்து ஒரு வெப் சர்வரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லினக்ஸ் ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி சர்வர் வந்து இன்பில்டாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த மாதிரி வெப் பேஸ்டு ப்ரோக்ராமே நீங்கள் அதில் நீங்கள் டெவலப் பண்ணலாம். தென் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் நிறைய சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிங் டூல்ஸ் இருக்குது, நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ லினக்ஸ் ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீவேர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே லினக்ஸ் ஃபீச்சர்ஸில் தான் உங்களுக்கு வருது. சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபீச்சர்ஸ் லினக்ஸில் நம்ம ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லினக்ஸ் ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். இதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகே, இந்த ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம இவ்வளோ டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ ஓஎஸ்எஸ் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினிஷன், அதோட நீட், அட்வான்டேஜஸ், தென் FOSS ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்ன, FOSSMனா என்ன, லினக்ஸ்னா என்ன, தென் லினக்ஸில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்ன. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சப்ஜெக்டை பொறுத்த மட்டும். ஸோ ஒவ்வொரு 4 சாஃப்ட்வேரை பற்றி தான் படிக்க போகிறோம். லினக்ஸ், PHP, MySQL, பைத்தான் அண்ட் வெப் சர்வர். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொன்றா நீங்கள் படிக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக புரியும். இதே பாயிண்ட்ஸ் தான் உங்களோட நோட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ புரிஞ்சு படிங்க. ஸோ இதோட இன்றைக்கோட ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வர நெக்ஸ்ட்டு லைவ் இன்ட்ராக்ஷனில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி, ஒரே ஒரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் எழுத வேண்டியது, இந்த நோட்ஸை பார்த்து எழுதணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணியே எழுதுங்க. என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சிம்பிள் கொஸ்டின். வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதை எழுதி எனக்கு நான் அசைன்மெண்ட் போடுறேன். அந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் ஆக்டிவிட்டி, இதுக்கு பேர் ஆக்டிவிட்டி தான், அசைன்மெண்ட்டுங்கிறது கிடையாது. உங்களுக்கு அசைன்மெண்ட்ங்கிறது ஒரு 3 மேஜர் அசைன்மெண்ட் இந்த சப்ஜெக்டில் கொடுப்பேன். அது கொடுக்கும்போதே நான் சொல்கிறேன். நான் உங்களோட கிளாஸ் ரூமில் க்ரியேட் பண்ணும்போதே அசைன்மெண்ட் 1, 2, 3ன்னு அது இருக்கும். இது எல்லாமே ஆக்டிவிட்டி 1, 2, 3ன்னு இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நான் இப்போ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் எழுதுனா தான் நான் இன்றைக்குள்ள அட்டண்டன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரே ஒரு கொஸ்டின் தான், வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். சரியா? ஸோ ப்ராப்பராக எழுதுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு லைவ் இன்ட்ராக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.